அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ரொம்பவும் பயனுள்ள ஒரு அமலை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்காக தாராளமாக இந்த அமலை நீங்கள் ஓதி பாருங்க. கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகள் இடத்துல நல்ல மாற்றம் தெரியும். உங்களுடைய பிள்ளைகள் உங்கள் சொல் பேச்சு கேட்டு நடப்பாங்க. தவறான வழியில் உங்ககிட்ட நல்ல விதமாக இல்லாமல் உங்ககிட்ட ஒழுங்காக பேசவே மாட்றாங்க. என் பிள்ளைங்க என்கிட்ட பேசவே மாட்டேங்குது, மூஞ்ச கொடுத்து பார்க்க கூட மாட்டேங்கிறாங்க, அவங்க பாட்டு இருக்காங்க, இல்லை அவங்க கெட்ட பழக்கத்தில் ரொம்ப மூழ்கி இருக்காங்க, உங்களுக்கு நல்ல விதமாக மரியாதையோடு உங்ககிட்ட நடந்துக்கலை, நான் என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக்கவே மாட்றாங்க, நான் நல்ல விஷயத்த சொன்னால் கூட அதை காது கொடுத்து வாங்க மாட்றாங்க அப்படின்னு நீங்கள் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு உங்கள் பிள்ளைகளை நினச்சி நீங்கள் வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா, அல்லாஹ் மேலே நம்பி இந்த ஒரு அமலை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது என்ன அப்படின்னா, அல்லாஹுடைய திருநாமம். அல்லாஹுடைய திருநாமம்னாலே ரொம்பவும் பவர்ஃபுல். அதில் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த திருநாமத்தை நாம் ஓதி அல்லாஹ்விடம் துவா கேட்க போகிறோம். நியத்து வச்சுக்கோங்க மனசில். உங்கள் பிள்ளைங்க மனம் திருந்தி மனசு மாறி நல்ல விதமாக உங்ககிட்ட நடந்துக்கணும், உங்கள் சொல் பேச்சை கேட்டு நடக்கணும், தவறான விஷயத்துலேருந்து வெளிவரணும் அப்படின்னு மனசில் நியத்தை வச்சுக்கிட்டு 104 முறை நீங்கள் ஓதுங்க. ஓதிட்டு சாப்பாட்டில் ஊதி, அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் ஊதி அவங்களுக்கு கொடுத்துருங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க. நல்ல மாற்றம் உடனடியாக கண்டிப்பாக அல்லாஹ் தாலா கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் பிள்ளைகள் இடத்துல நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தருவான். ஏன்னா இது நீங்கள் ஓதுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. 104 முறை அப்படிங்கிறது ரொம்ப நேரமே எடுத்துக்காது. அதிகபட்சம் 5 நிமிஷம், அதிகபட்சம் இன்னும் சொல்லணும்னா 10 நிமிஷத்தில் முடிச்சுக்க முடியும். ஏன்னா இது ரொம்ப சின்ன ஒரு அல்லாஹுடைய திருநாமம் தான். யா அதுல் யா அல்லா, யா அதுல் யா அல்லா, யா அதுல் யா அல்லா அப்படின்னு 104 முறை பிஸ்மில்லா சொல்லி மனசில் நீயத்தை வச்சு நீங்கள் ஓதி பாருங்க. யா அதில் அப்படிங்கும்போது நீதமுடையவன் யாரு? அல்லாஹு தான். அந்த ரப்பை நாம் புகழ்ந்து நம்மளுடைய தேவை என்னவோ அதை முறையிடும். உங்களுடைய பிள்ளைகளை நல்ல விதமாக சாலிகான பிள்ளைகளாக வளர அல்லாஹு தாலா உதவி செய்வான். 104 முறை நீங்கள் ஓதி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை விரைவிலேயே உங்களால் உணர முடியும். ஏன்னா நம்ம அல்லாஹுடைய அழகிய திருநாமங்களை ஓதி நம்ம துவா கேட்கும் பொழுது கண்டிப்பாக நிச்சயமாக நம்மளுடைய என்ன ஒரு விஷயத்துக்காக நம்ம ஓதுறோமோ அந்த விஷயத்த அல்லாஹு தாலா நிறைவேற்றி தருவோம். அல்லாஹுடைய திருநாமங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. அதை குறித்து குரானில் கூட இடம்பெற்றிருக்கு. 7வது அத்தியாயம் 180வது வசனத்தில் கூட இருக்குது. மேலும் அல்லாஹுக்கே சிறந்த பெயர்கள் உள்ளன, எனவே அவற்றை கொண்டு அவனை பிரார்த்தியுங்கள். அல்லாஹ் அவனை தவிர வேறு தெய்வம் இல்லை, சிறந்த பெயர்கள் அவனுக்கே உரியன அப்படின்னு 20வது அத்தியாயம் 8வது வசனத்திலையும் இடம்பெற்றிருக்கு. இந்த மாதிரி அல்லாஹை போற்றி நாம அழகிய பெயர்களை எதை ஓதி துவா கேட்டாலும் நம்மளுடைய துவாக்கள் கபுலாகும். அந்த அடிப்படையில் யா அதில் யா அல்லா அப்படிங்கிறத நீங்கள் ஓதி துவா செஞ்சு பாருங்க. உங்கள் பிள்ளைகள் இடத்துல நல்ல மாற்றத்தை விரைவிலேயே உங்களால் உணர முடியும் இன்ஷா அல்லாஹ். ஓதி ட்ரை பண்ணி பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.